அன்பான மாணவர்களுக்கு அகரம் தினேஷ் டிஜிட்டல் தமிழ் கல்வியகத்தின் மூலமாக உங்களுடன் அடுத்த காணொலியில் மூலமாக இணைந்திருக்கிறேன். இந்த பகுதி உங்களுடைய 14வது அலகிலே இருக்கக்கூடிய 2வது பாடல் தற்கால கவிதைகளிலே குழந்தை என மனம் குதூகலிக்கும் என்று சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடலை எங்களுக்கு தந்திருப்பவர் அகலங்கன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கவிதையாக இருக்கிறது. இயற்பெயர் தர்மராஜா என்று சொல்லக்கூடிய ஒருவர் மூலமாக வவுனியா மாவட்டத்தை பம்பைபடு எனும் கிராமத்தில் பிறந்த ஒரு மிக சிறந்த எழுத்தாளர், கவிதை எழுத்தாளர், நாடக எழுத்தாளராகவும் சிறுவர் பாடல் இயற்பாளராகவும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 43 நூல்கள் இவருடைய நூல்கள் எங்களுக்கு வெளிவந்திருக்கின்றன. பத்திரிகை துறையிலும் சரி, சஞ்சிகைகளும் சரி, உலகளாவிய ஏடுகளிலும் சரி இவர் அதிகமாக எழுதி வந்திருக்கிறார். ஆகவே நாடறிந்த கவிஞராகவும் தமிழ் அறிஞராகவும் பல்துறை இலக்கிய படைப்பாளியாகவும் முக்கியமாக இவர் ஒரு சொற்பொழிவாளராகவும் இவர் எங்களுக்கு இருப்பது எடுத்து காட்டத்தக்கது. ஆகவே இவருடைய அந்த சிறந்த ஒரு கவிதையாக குழந்தை என மனம் குதூகலிக்கும் என்ற கவிதையை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த பாடல் எங்களுக்கு 6 பாடல்கள் 6 பகுதிகளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் மிக வேகமாக நாங்கள் பார்த்து கொண்டு செல்லலாம். இந்த பாடல் விளக்கத்தை இன்று பாடல் சம்பந்தமான பொருளையும் முதலாவது மாணவர்களே, இந்த முதலாவது பாடல் எங்களுக்கு எடுத்து எம்பக்கூடியது முல்லை நிலத்தினுடைய சிறப்புகள் இங்கு எடுத்து எம்பப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த பாடலில் எடுத்து எம்பப்படுகின்ற விடயம், பொருள் மற்றும் எடுத்து காட்டப்படுகின்ற அணிகள் பற்றியாக நாங்கள் விரிவாக பார்த்து கொள்ளலாம். ஓகே, இதில் எங்களுக்கு முல்லை நிலத்தினுடைய சிறப்புகள் தெரிந்திருக்கும். முல்லை என்பது காடு சார்ந்த நிலமும் ஆகிய திணையை நாங்கள் முல்லை நிலம் என்று சொல்லுவோம். வவுனியா பிரதேசம் 2 முக்கிய இடங்களை கொண்டிருக்கும். ஒன்று முல்லை நிலம், மற்றது மருத நிலம். ஆகவே 2 நிலங்களையும் அடிப்படையாக கொண்டதாக எங்களுக்கு முதல் 2 பாடல்கள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக மாமரத்தின் கிளைகளிலே மந்தியினம் தாவி மாங்கனிகள் பறித்துண்டு மகிழ்ந்து விளையாடும், பூமரத்தில் இலைகளிலே வண்டினங்கள் மோதி புது மலர்கள் கோதி நறு மது வருந்தி யாடும், பாமரத்தின் பாட்டு செய்து பசும் குயில்கள் என்று சந்திப்பிரியும் குயில்கள் கூவி பசும் கிளிகள் புகழமுறு பருவையிரை தேடும், சாமரத்தின் என்று வந்திருக்கணும் பிள்ளைகள், சாதரத்தின் இருக்கு, சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மயில்களனை கவி பாட வைக்கும் என்று சொல்லி பாடல் மிக அழகான ஒரு கவிதை பாடலாக, ஓசைநயமிக்க ஒரு பாடலாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இங்கே நான் உங்களுக்கு சந்தி பிரித்து கூறவில்லை. ஆகவே சந்தி பிரிப்பு சம்பந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருப்பின் எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்திலே சென்று சந்தி பிரிப்பது எப்படி என்று நீங்கள் அதனை தேடினால் உங்களுக்கு தேடல் பொறிக்கு இணங்க ஒரு 2 காணொலிகள் இருக்கும். அது 2ஐ நீங்கள் பகுதி 1 பகுதி 2ஐயும் கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுக்கு சந்தி பிரித்தல் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது தெளிவு உங்களுக்கு அங்கே பார்த்து கொள்ள முடியும். ஆகவே இதிலே நாங்கள் பார்க்கலாம். இதனுடைய பொருளை பார்ப்போம். மாமரத்தின் கிளைகளிலே மந்தி இனங்கள் தாவி மாங்கனிகள் பருந்துண்டு மகிழ்ந்து விளையாடும். ஆகவே முதல் 2 வரிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லை நிலத்தினுடைய கருப்பொருள்கள் என்று சொல்லலாம். கருப்பொருள்கள் என்று சொல்றது அங்கே இருக்கக்கூடிய விலங்கு, அங்கே இருக்கக்கூடிய பறவை, அங்கே இருக்கக்கூடிய தெய்வம். நீங்கள் தமிழ் பண்பாடு என்ற பதில் பார்த்திருப்பீர்கள். ஏன்னா தெய்வம் உணாவே என்று சொல்லக்கூடிய பாட்டு, தெய்வம், மரம், அடுத்து விலங்கு, பறவை, அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் எங்களுக்கு உருப்பொருள்கள் என்று சொல்லுவோம். கருப்பொருள்கள். அந்த கருப்பொருள்கள் பற்றியதாக நாங்கள் மாமரங்கள் கூடுதலாக இருக்கக்கூடியதும். அப்போ அந்த மாமரங்களினுடைய கிளைகளிலே மாமரங்கள் இருக்கும். மாமரத்தினுடைய கிளைகளில் அதிகமாக மந்தி இனங்கள் தாவி விளையாடுவதும் மாங்கனிகள் பறித்துண்டு மகிழ்ந்து விளையாடுவதுமாக அங்கு முதலாவது காட்சி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காட்சி முல்லை நிலத்தினுடைய மாமரங்களிலே மந்தி இனங்கள் தாவி விளையாடு, அப்படிப்பட்ட ஒரு நிலம். 2வது பூமரங்கள் என்று சொல்லப்படுறது பிள்ளைகள். பூமரத்தில் இலைகளிலே வண்டினங்கள் மோதி புதுமலர்கள் கோதி நறு மது வருந்தி யாடும் 2வது விடயம். ஆக அங்கு இருக்கக்கூடிய பூமரங்களிலே பூ பூத்திருக்கக்கூடிய மரங்களிலே இலைகளிலே பறந்து வந்திருக்கக்கூடிய வண்டினங்கள் அதனுடைய இலைகளிலே மோதி விளையாடுமாம். அங்கு இருக்கக்கூடிய பூமரத்திலே இலைகளிலே வண்டினங்கள் எல்லாம் மோதி புது மலர்கள் கோதி நறுமருந்து உண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்டா அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பூமரத்தில் இருக்க பூக்களிலே இருக்கும் நறு மது வருந்தி என்றால் அந்த நறு மது என்பது தேன் என்று அர்த்தம் பிள்ளைகள், தேன். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய அந்த பூமரங்களிலே அந்த இலைகளிலே எல்லாம் மோதி விளையாடுவது மட்டும் இல்லாமல்
அந்த பூக்களிலே இருக்கக்கூடிய மதுவினை தேனினை நன்றாக குடித்து விளையாடும் மது வருந்தி ஆடும் என்று சொல்லியிருக்கிறார். இது 2வது விடை. 3வது பாமரத்தின் பாட்டிசைத்து பசுங்குயில்கள் கூவி பசுங்கிளிகள் புலகமுறு பருவயிரை தேடும் என்று சொல்லப்பட்டது. இதிலே உங்களுக்கு பாமரம் என்று சொல்றது பிள்ளைகள் உருவக அணி என்று சொல்லுவோம். உருவகம் பாமரம். பா என்றால் பாடல், மரம் என்றால் தெரியும். ஆகவே பாடல் பாடக்கூடிய மரம் எங்கவும் எங்களுக்கு இருக்காது. ஆனால் பாமரம் என்று சொல்றது காரணம் என்னென்றால், இப்போ ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய குயில்கள் எல்லாம் பாடுது என்றால் அங்கே அந்த மரம் பாடுது என்று சொல்லுவோம். ஆகவே அங்கு மரம் பாடியதா? இல்லை, மரத்திலே இருக்கக்கூடிய குயில்கள் எல்லாம் பாடுவது கூவுவது அந்த மரமே பாட்டிசைப்பது போல் இருப்பதனால் அதற்கு பாமரம். ஆகவே பாமரம் பாட்டிசைத்து பசுங்குயில்கள் எல்லாம் கூவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது தனியாக நாங்கள் பார்க்கலாம். இது தனியாக உண்டு. பாமரத்திலே பாட்டிசைத்து கொண்டிருக்கக்கூடிய பசுங்குயில்கள் இருக்கின்றன. 2வது பசுமையான கிளிகள், பச்சை கிளிகள், அதான் பசும் குயில்கள். இங்கு வர இடத்துல இம்மு வரும் என்று பார்த்திருக்கிறோம். பசும் கிளிகள் புலகமுறு பருவயிரை தேடும். அப்ப தனக்கான புலகமுறு அப்படிங்கிறது மெய் செழித்தல் என்று சொல்லக்கூடிய அர்த்தம். புலகமுறு என்பது சொல்றது இந்த மெய் செழித்தல் என்று. அப்ப மெய் செழிக்கக்கூடிய வண்ணம் அவர்கள் என்ன செய்வார்கள்? தமக்கான ஜோடி கிளிகளை, அதாவது பருவ இறை என்பது தனக்கான ஜோடிகளை தேடிக்கொள்வார்கள் என்று சொல்றது. மெய் செழித்தல் என்றது புலகமுறுதல். அப்படிப்பட்ட புகழமுறுதலாக தனக்கான பருவ இறை என்பது தனக்கான ஜோடி கிளிகளை அவர்கள் தேடிக்கொள்வார்கள். அந்த கிளிகள் சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடு மயில்களினை கவி பாட வைக்கும். ஆகவே இங்கு ஒரு உவமை கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த இடம் உவமை சாமரத்தின் ஒப்பாக என்று. சாமரம் என்றால் அரசர்களுக்கெல்லாம் காற்று விசிறுவதற்காக வைத்திருக்கிறது அந்த சாமரம் என்று சொல்றது. சாமரம் என்றது அப்போ ஏன்னா மன்னர்களுக்கெல்லாம் காற்று விசிறுவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் சாமரம். அப்போ சாமரத்துக்கு நிகராக அது போல என்ன செய்தும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய கிளிகள் எல்லாம் மன்னிக்க வேண்டும் மயில்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் என்று சொல்றாங்க. மயில்கள் என்னை கவி பாட வைக்கும். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய மயில்கள் எல்லாம் சாமரத்துக்கு ஒப்பாக தன்னுடைய இறகுகளை தன்னுடைய சிறகை அங்கு ஆடிக்கொண்டிருக்கும் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த பாடல் முல்லை நிலத்தினுடைய எடுத்து காட்டப்பட்டிருக்கிற விடயம், முல்லை நிலம் பற்றிய எடுத்து காட்டப்பட்டிருக்கிற விடயங்களாக இருக்கின்றன. இதிலே பார்க்கலாம். மாமரத்தின் கிளைகளிலே பெண் குரங்குகள் பாய்ந்து அங்குள்ள மாங்கனிகளை பிடுங்கி உண்டு மகிழ்ந்து விளையாடுகின்றன. இது முதலாம். 2வது பூக்கள் கொண்ட மரங்களின் இலைகளில் பறந்து வரும் வண்டினங்கள் மோதுகின்றன. 2வது புதிதாக மலர்ந்த மலர்களில் உள்ள இனிய தேனை உறிஞ்சி குடித்து மதுமயக்கத்தால் அவை ஆடுகின்றன. மரத்தில் இசை வகையினை பாட்டாக இசை கூட்டி பசுமையான குயில்கள் கூவுகின்றன. பசுமைமிக்க கிளிகள் மயிர் சிலிர்க்க தமது பருவ ஈர்ப்புக்கேற்ற ஜோடியை கூடுவதற்காக தேடுகின்றன. சாமரம் வீசுவது போல தோகை விரித்து ஒன்றாக சேர்ந்து நடனமாடும் மயில்கள் என்னை கவிபாட தூண்டுகின்றன என்பது இங்கு இந்த பாடலில் முல்லை நிலம் தொடர்பாக கூறப்பட்டு. ஆகவே கேட்கப்படுகின்ற கேள்வி, கவிஞர் அகலங்கன் முல்லை நிலம் தொடர்பாக கூறிய விடயங்களை தொகுத்து கூறுக என்று கேட்பாங்க. ஆகவே இந்த பாடல் முழுவதும். 2வது பாடலுக்குள் போயிடுவோம். 2வது பாடல் மருத நிலம் பற்றியான பாடல். மருத நிலம் பற்றி தெரியும் பிள்ளைகள், வயலும் வயல் சார்ந்த நிலமும் ஆகியதான் மருதம். ஆகவே மருத நிலத்திலே இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் எடுத்து காட்டப்படுற விடயங்கள் பற்றி இங்க சொல்லியிருக்கிறாங்க. தென்றலிலே அசைந்தாடும் செந்நெல் வயல் கதிர்கள், தேனருவி என வழியும் ஏர் உழவன் வியர்வை, குன்று எனவே நிமிர்ந்து ஓங்கி குதூகலிக்கும் தோள்கள், குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன், முன்றலிலே மண் அலைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்து உதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை, கன்றினது உடல் நக்கி கணைக்கின்ற பசுக்கள் கரைந்து அழைத்து விரை உண்ணும் காக்கைகளின் கூட்டம். ஆகவே இங்கு அதிகமான அணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. உவமை மற்றும் உருவக அணிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. உவமை மற்றும் உருவக அணி பற்றியான சந்தேகங்கள் இருப்பின் அகரம் தினேஷ் யூடியூப் தளத்திலே உங்களுக்கு அணி விளக்கம் சம்பந்தமான காணொலிகள் பதிவிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் அங்கு கண்டுகளிக்க முடியும். இங்கே பார்க்கலாம். பாடல் பொருளை பார்க்கலாம்.
தென்றல் இளந்தென்றல் என்று சொல்ல தென்றல் காற்றினிலே அசைந்தாடும் சென்னல் வயல் கதிர்கள். அப்ப இங்கு முதலாவது விடயம் மருத நிலத்தினுடைய சிறப்பு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே தென்றல் காற்றினிலே என்ன நடக்குது என்று சொன்னால் செந்நிற நெல் கதிர்கள் எல்லாம் அசைந்தாடி கொண்டிருக்கின்றன. முதலாவது தென்றல் காற்றிலே அசைந்தாடும் சிவப்பு நிறமான நெல்கள் செந்நெல் கதிர்கள் அசைந்தாடி கொண்டிருக்கின்றன. தேனருவி என வழியும் ஏறுளவன் வியர்வை. ஆகவே இந்த இடத்திலே உழவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த உழவனினுடைய நெற்றியிலிருந்து வழியக்கூடிய அந்த வியர்வை எப்படி இருக்கிறது என்றால் தேனருவியாக இருக்கிறது. தேன் போன்ற அருவி, தேனருவி என்று சொல்லுவோம், தேன் போன்ற அருவி. ஆகவே தேன் போன்று இருக்கக்கூடிய அந்த அருவி வழிவது போல இவன் நெற்றியிலிருந்து என்ன செய்திருக்கிறது? வியர்வை வடிந்து கொண்டிருக்கிறது. வியர்வை தேனருவி முதலாவது உவமை. இரண்டாவது குன்றெனவே என்று சொல்லப்பட்டு, குன்று எனவே அப்படின்றா மலை போன்ற என்று பொருள். குன்று என்றால் மலை, மலை போன்ற. குன்றெனவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள். ஆகவே இங்கு இவனுடைய தோள்கள் எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. யாருடைய தோள்கள்? அந்த உழவனுடைய தோள்கள். குன்று போல மலை போல இருக்கக்கூடிய தோள்கள் என சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதான். ஆகவே அவனுடைய தோள்கள் எப்படி இருக்குது என்றால் மலை போல இருக்கின்றது. குன்றெனவே மலைகள் போன்ற, நிமிர்ந்து ஓங்கி என்றால் உயர்வாக வளர்ந்திருக்கும் தோள்கள் என்ற அர்த்தம். குன்று போன்று மலை போல நிமிர்ந்து ஓங்கி இருக்கும் தோள்கள். அடுத்து குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன். குணக்குன்று என்பது குணம் போன்ற குன்று அல்ல, குணமாகிய குன்று. ஆகவே உருவக அணி, உருவக அணி. குணக்குன்று, குணமாகிய குன்று. அவர்களுடைய மனம் அல்லது அவங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்றால் மலை அளவுக்கு உயர்ந்தது. இதற்கும் அவர்களுடைய குணத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர்கள் என்பது இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது உருவக அணியின் மூலமாக. குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன். ஆகவே இந்த இடம் உவமை அணி. பிள்ளைகள் பாடசாலைகளிலே சிலருக்கு சில மாணவர்கள் அறிந்து வைத்திருப்பது இது உருவக அணி என்று. மன்னிக்க வேண்டும், இது உவமை அணி. பிள்ளைகள் அதிகமாக நினைச்சு கொள்ளுங்க, இது உவமை அணி, உருவக அணி அல்ல. காரணம், உவமை அணி என்று சொல்லப்படுறது பிள்ளைகள் உவமானம் முதலும் உவமேயம் இரண்டாவதும் வந்தால் அது உவமை அணி. உவமேயம் முதலும் உவமானம் இரண்டாவது வந்தாதான் அது உருவக அணி. உருவகம் 15 வகை உருவகம் இருக்கிறது. அதில் 2 வகை உருவகத்தில் முதலாவது வகை உருவகம் உவமை போலவே இருக்கக்கூடிய உருவகம். இதில் விளக்கு போன்ற மனிதன், குலவிளக்கு போன்ற மனிதன் என்று சொல்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. விளக்கு எங்களுக்கு தெரியும், அந்த மனிதன் எங்களுக்கு தெரியாது. ஆகவே குலவிளக்கு போன்ற மனிதன். ஒரு வீட்டிலே குலவிளக்கு இருக்கிறது, குத்து விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கானது எப்படி அந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை தருமோ அதுபோல இந்த மனிதனும் அவ்வீட்டுக்கு உழைத்து உண்டு அந்த உழைத்து என்ன செஞ்சிருக்கிறான், அந்த வீட்டை வளர வச்சிருக்கிறான் என்பதுதான் இங்கு சரியான பொருள். ஆகவே குணக்குன்றாக இருப்பது அவனுடைய குணம். அது மட்டுமல்லாமல் உழைத்து உண்டு குலவிளக்கு எப்படி வீட்டில் ஒளி தருமோ அதுபோல மனிதனும் அந்த வீட்டுக்கு ஒளி தருகிறான் என்பது இதனுடைய பொருள். அடுத்து முன்றலிலே மண்ணளைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை. இங்கு மழலை அவருடைய குழந்தைகள் எங்க மருத நிலத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி இங்கே மிக அழகாக சொல்றார். எப்படிப்பட்ட குழந்தைகளாம்? முன்றல், வீட்டு முன்னாடி முன்றலிலே மண்ணை பிசைந்து, அலைந்து என்பது பிசைந்து என்ற அர்த்தம். மண் அலைந்து முழங்காலிலே தவழ்ந்து முத்துக்கள் உதிர, ஏன்னா முத்துக்கள் உதிர, முத்துதிர என்று முத்துக்கள் போன்ற நகை என்று, முத்துதிர நகை என்பதும் எங்களுக்கு உவமை அணி. முத்து போன்ற நகை என்ற அர்த்தம் உவமை. முத்து போன்ற புன்னகை என்ற அர்த்தம். ஆகவே முத்துக்கள் உதிர்வது போன்ற சிரிக்கக்கூடிய நகை என்றால் சிரிக்கக்கூடிய, சிரிப்பு செய்யும் சொத்துக்கள் தான் எங்களுடைய மழலைகள். ஆகவே இங்கு அவர் சொத்து என்று சொல்றது எங்களுக்கு நிலமோ பூமியோ காடோ கரையோ அல்ல. சொத்து என்பது பிள்ளைகள்தான் எங்களுடைய உயர்ந்த சொத்து என்பதும் இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கு. முத்துதிர நகை செய்யும் மழலைகள். அடுத்ததாக கன்றினது உடல் நக்கி கணைக்கின்ற பசுக்கள். அங்கு இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் தன்னுடைய கன்றுகளை, உடல்களை நக்கி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? கணைத்து கொண்டிருக்கிறது. தன் பாசத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றன.
கரைந்து அழைத்து இறையுண்ணும் காக்கைகளின் கூட்டம். அங்கு இருக்கக்கூடிய காக்கைகள் எல்லாம் தான் மாத்திரம் சாப்பிடாமல் தன் இனமே உண்ண வேண்டும் என்பதற்காக கரைந்து அழைக்கிறது, அனைத்து காக்கைகளுக்கும் உணவூட்டுவதாக என்பதாக இங்கு பாடல் சொல்லப்பட்டது. பொருளை பார்க்கலாம். தென்றல் காற்றிலே வயல்களிலே செந்நெல் வயல் கதிர்கள் அசைந்தாடுகின்றன. தேனாகிய அருவி மலையிலிருந்து வழிவது போன்று கலப்பை கொண்டு உழவனின் உடலில் இருந்து வியர்வை வழிகின்றது. மலை போன்று நிமிர்ந்து உயர்ந்து பொலிவுடன் விளங்கும் தோள்கள் கொண்ட மலை போன்ற உயர்ந்த பண்பினை பேணி உழைத்து உண்ணுகின்ற பரம்பரையை உய்விக்க ஒளி கொடுப்பவனே மனிதனாவான். முன்றத்திலே மண் பிசைந்து முழங்காலால் தவழ்ந்து முத்துக்கள் உதிர்வது போன்ற புன்னகை செய்கின்ற குழந்தையே செல்வங்களாகும். தன் கன்றினது உடலை நக்கி முணங்குகின்ற பசுக்களும் தம் இறை இனத்தாரை கரைந்து அழைத்து உணவை ஒருங்கே ஒற்றுமை உண்ணுகின்ற காக்கை கூட்டமும் இந்நிலத்தில் காணப்படுகின்றன. இது 2வது பாடல், மருத நிலம் பற்றிய பாடல். நாங்கள் 3வது பாடலுக்குள் சென்று விடலாம். 3வது பாடல் குறிப்பிடுவது அகலங்கனுடைய மனதை வெல்ல வைக்கும், மனதை வெல்ல வைக்கும், மனதை வெல்ல வைக்கும், வெற்றி, மனதை வெற்றி பெற வைக்கும் என்று சொல்லும், மனதை வெற்றி பெற செய்யும் அம்சங்கள் எவை என்று சொல்றார். அகலங்களினுடைய மனதை வெற்றி பெற செய்யும் என்னென்ன விடயங்கள் என்று பார்ப்போம். பனிக்கூட்டம் விரட்டி வரும் பகலவனின் வீரம், பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்புமிக ஈரம், கனிக்கூட்டம் அசைந்தாடும் கனிமரத்தின் சோலை, கருமிகள்கள் தவழ்ந்து வரும் கார்கால மாலை, தனித்து நின்றும் சத்தியத்தால் தலை நிமிரும் மனிதன், தற்பெருமை கொள்ளாது தலைத்தாளும் அறிஞன், இனித்தாலும் கசந்தாலும் இன்முகத்தை காட்டும் இல்லாளின் இயற்கையில் மனதை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 1வது விடயம் பனிக்கூட்டத்தை விரட்டி வரக்கூடியது என்று. அப்ப இங்கு பனிக்கூட்டம் என்று சொல்றது பிள்ளைகள் காலை நேரத்திலே இலைகளிலே பனிகள் நிரம்பி இருக்கும், பனிகள் எல்லாம் துளிர்ந்து இருக்கும். அந்த பனிகளை விரட்டுறதுக்கு யார் வர்றது என்று சொல்றார்? சூரியன் வந்து கொண்டிருக்கிறாராம். ஆகவே பனிக்கூட்டம் விரட்ட வரும் பகலவனின் ஈரம் என்ன அணி என்று பாருங்கள். தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி இயற்கையாக நடக்கும் ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறது. தற்குறிப்பேற்றம் இயற்கையாக நடக்கும் சம்பவம் ஒன்றை தனக்காக நடக்கின்றது என்று சொன்னால் அது தற்குறிப்பேற்றம். ஆகவே சூரியன் காலையில் வருவது பனிக்கூட்டத்தை விரட்ட வரும் பகலவனினுடைய வீரம் என்று சொல்லப்படுறது. பகலோட வீரம் என்னத்துக்காக வருதாம்? பனியை விரட்டுவதற்காக வருதாம். பசிக்கூட்டம் விரட்டி வரும் மண்பு மிகு ஈரம். ஆகவே பசியினை விரட்டுறதுக்காக சில இரக்கத்தன்மை உடையவர்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள். அதனால் சிறந்ததாக இருக்கிறது. பசிக்கூட்டத்தை விரட்ட ஈரம் என்று சொல்றது அந்த ஈரமுடையவர்கள், அந்த அப்படிப்பட்ட நெஞ்சுடையவர்கள் என்று சொல்றது. கனிக்கூட்டம் அசைந்தாடும் கனிமரத்தின் சோலை. அப்ப அடுத்த விடயம் இது ரெண்டுமே எங்களுக்கு ஒன்றாக இருக்கிறது. பனிக்கூட்டத்தை விரட்டுறதுக்கு பகலவன் என்றால் சூரியன் வருகிறான், வீரத்தோடு வருகிறான். 2வது பசியை விரட்டுவதற்காக இரக்கத்தன்மை உடையவர்கள் அதிகமாக வருகிறார்கள். 3வது கனிக்கூட்டம் அசைந்தாடும் கனிமரத்தினுடைய சோலை. சோலை என்றால் மாஞ்சோலைகள். அந்த மாஞ்சோலையிலே கனிமரங்கள் அதிகமாக பழங்கள் நிறைந்த கனிகள் நிறைந்த ஒரு சோலையாக இருக்கிறது. ஆகவே அந்த கனிகள் என்ன செய்தாம்? கூட்டங்கூட்டமாக அசைந்து கொண்டிருக்கின்றன. கனிகள் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய அந்த சோலையிலே கனிகள் அங்கு நிரம்ப பெற்றிருக்கின்றன என்று சொல்லப்பட்டது. கருமுகில்கள் தவள வரும் கார்கால மாலை. ஆகவே அங்கு இருக்கக்கூடிய மாலை நேரம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் அங்கு கருமுகில்கள் தவழ்ந்து வருவதாக இருக்கிறது. கார்காலம் வந்துவிட்டது. ஆகவே கருமுகில்கள் மழை பெய்வதற்காக மாலையிலே அங்கு நிரம்பி இருக்கின்றன. கருமுகில்கள் தவழ்ந்து வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து தனித்து நின்றும் சத்தியத்தால் தலை நிமிரும் மனிதன். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் தனித்து நின்றும் சத்தியத்தால். சத்தியம் என்று சொல்றது அறநெறியின் அடிப்படையில் சத்தியம். ஆகவே தனியாக நின்று எந்த ஒரு குறுக்கு வழியிலும் இல்லாமல் தர்ம வழியிலே அறம் சார்ந்த வழியிலே தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய மனிதனுடைய செயல் இங்கு அவரை வெல்ல வைக்கிறது, அவர் மனதை வெல்ல வைக்கிறது. தற்பெருமை எப்பொழுதுமே கொள்ளாமல் தலைத்தாளுகின்ற அறிஞர்கள், தான் என்ற அகங்காரம் இல்லாமல் நிமிர்ந்திருக்கக்கூடிய, தான் உயர்வாக என்று எண்ணக்கூடிய, தனித்தாக நிற்கக்கூடிய சில அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர் மனதை வெல்ல வைக்கும். இனித்தாலும் சரி கசந்தாலும் சரி இன்முகத்தை, கஷ்டம் இனித்தாலும் கசந்தாலும் என்றால்
இன்பத்திலும் துன்பத்திலும் என்ற அர்த்தம். இன்பமாக இருப்பினும் சரி, துன்பமாக இருப்பினும் சரி, அவர்கள் இனிமையான முகத்தை காட்டும் இல்லாள் என்பது மனைவியினுடைய இயற்கை எழில் என் மனதை, ஏன்னா இயற்கையான அழகு என்று சொல்றது, அழகு என்று. அப்படிப்பட்ட அழகிய மனைவி என் மனதை வெல்ல வைக்கக்கூடியவளாக இங்கு இருக்கக்கூடிய பெண்களினுடைய சிறப்பு இந்த இடத்தில் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. பார்க்கலாம். பனிக்கூட்டத்தை துரத்தி வெயிலை எரிக்கின்ற சூரியனினுடைய வீரத்தன்மையும், வெயிலெறிகின்ற சூரியனுடைய வீரத்தன்மையும், பசித்திருப்போரின் பசியை இல்லாமல் செய்கின்ற பண்புமிக்க இரக்கத்தன்மையும், பழங்களை கொண்ட சோலைகளும் கருமை மிக்க முகில்களை கொண்ட மழைக்கால கார்மேக மாலை பொழுதும், தனியே நின்ற பொழுதும் தனது உண்மை தன்மையால் தலை நிமிர்ந்து வாழுகின்ற மனிதனும், தற்பெருமை கொள்ளாது அறிவுடையோர்கள் அடக்கமாக வாழுகின்றதும், நன்மை தீமைகள் மாறி ஏற்பட்ட போதும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இன்முகத்தை காட்டுகின்ற மனைவியினுடைய இயற்கையான அழகு என்பன என் மனதை வென்று விடுகின்றது என்று மிக அழகாக இந்த பாடல் எடுத்தியம்பப்பட்டிருக்கிறது. அடுத்த பாடலுக்குள் நாங்கள் செல்லலாம். 4வது பாடல். குஞ்சிருக்கும் கூட்டினுக்கு இரையெடுத்து சென்று குனிந்து அழகால் இரையூட்டும் குருவிகளின் பாசம். ஆகவே இதில் அவர் சொல்லுகின்ற விடயம் கோடி அழகு என்று சொல்லுகின்ற சில விடயம். கோடி அழகு எவை? குஞ்சிருக்கும் கூட்டினுக்கு இரையெடுத்து சென்று குனிந்து அழகால் இரையூட்டும் குருவிகளின் பாசம். நெஞ்சகத்தை நிறைந்திருக்கும் நிர்மலமாம் வானில் நிறை மதிதன் துணைவியர்கள் சூழவரும் கோலம். பஞ்செனவே திரண்ட முகில் பரவுகின்ற வானில் பரிதியொளி வீசியலும் பரவசமாம் ஞாலம். கொஞ்சி மகிழ்ந்து ஓடி விளையாடி வரும் அணில்கள் கூரைகளில் கூடுகட்டல் கோடி அழகு அன்றோ என்று சொல்றார். பாபம், இங்கு இருக்கக்கூடிய குருவிகள் என்ன செய்தாம்? அதனுடைய கூடுகளுக்கு சென்று, குருவிகள் எல்லாம் கூடுகளுக்கு சென்று தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாம், அந்த குஞ்சுகளுக்கு எல்லாம் இறையெடுத்து குனிந்து என்ன செய்யும்? குனிந்து, இப்போ இது இறையூட்டுகின்றது என்றால் இங்கு இருக்கக்கூடிய குருவிகளுக்கு, ஸோ இது குருவி என்றால் இந்த குருவிகளுக்கு குனிந்து அழகால் இறையூட்டக்கூடியதாக இருக்கும். அந்த குருவியுடைய பாசத்தை பார்க்கிறப்ப கோடி அழகல்லவோ என்று சொல்றார். முதலாவது விடயம். 2வது, நெஞ்சகத்தை நிறைந்திருக்கும் நிர்மலமாம் வானில் நிறைமதி தன் துணைவியர்கள் சூழவரும் கோலம். 2வது விடயம், அவருடைய இதயம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியது நெஞ்சகம் என்றது, தன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்கும் நிர்மலமாம் வானில். அப்ப நிர்மலமாம் வானில்னா முழுமையாக இருக்கக்கூடிய அந்த வானத்திலே துணைவியர்கள் என்று சொல்றது பிள்ளைகள் யார் என்றால் அங்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோடு, நிறைமதி தன் துணைவியர்கள் சூழவரும் கோலம், நட்சத்திரங்களோடு அவை அந்த நிலவானது வந்து உலா வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு கோடி அழகாக தெரிகின்றது. துணைவியர்கள் என்று சொல்ற இந்த அடிப்பிள்ளைகள் உருவக அணி, உருவகம். துணைவியர்கள் என்று சொல்ற அந்த அடி உருவகம். காரணம், நட்சத்திரம் என்ற ஒரு பொருளின் பெயர் வேற ஒரு பொருளின் பெயருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, உருவகிக்கப்பட்டிருக்கிறது. துணைவியர்கள் என்று சொல்றது மனைவிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், ஒரு பெயர். அந்த பெயருடைய அடிப்படை பெயரை உணர்த்தாம நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய உட்கருத்தை இங்கு அது நிரம்ப பெற்றிருக்கிறது. ஆகவே இது உருவகணி. அணிகள் பற்றிய விவரத்தை நீங்கள் மேலதிக விவரங்களை என்னுடைய யூடியூப் தளத்தின் மூலமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அங்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது 2வது வகை உருவகம். ஆகவே நிறைமதி முழுமையாக இருக்கக்கூடிய அந்த மதி நிலவானது தன்னுடைய துணைவீர்களான நட்சத்திரங்களோடு என்ன செஞ்சு கொண்டிருக்குதாம்? உலா வந்து கொண்டிருக்குதான். அப்படிப்பட்ட அந்த கோலம் எங்களுக்கு ரொம்ப கோடி அழகன்றோ. அடுத்ததாக, பஞ்சி எனவே திரண்ட முகில், பஞ்சு போல திரண்டு இருக்கக்கூடிய முகில் பரவுகின்ற வானில், இந்த வானம் முழுவதும் பரவுகிறது வானில், பரிதியொளி வீசியலும் பரவசமாம் ஞாலம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு சூரியனுடைய வெளிச்சம் என்ன செய்து எங்களுக்கு இதில் படுது.
இதில் பட்டு தெரிக்கின்ற பொழுது சூரியனுடைய ஒளி இதில் இந்த பஞ்சிகளில் போன்ற மேகங்களிலே பட்டு தெரிக்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு கோடி அழகாக தெரியும். ஆகவே கண்டுகளித்தவர்களுக்கு அது பற்றிய விவரம் தெரியும். சூரியனுடைய ஒளி மேகங்களிலே படுகின்ற பொழுது பட்டு தெரிப்படைகின்ற பொழுது இருக்கின்ற அழகு எப்படிப்பட்டது என்பது. ஆகவே பஞ்சு போன்று பஞ்செனவே, பஞ்சு போல என பஞ்சாக என்று சொல்லு. ஆக இந்த இடத்துல பஞ்சு எனவே என்று சொல்றது பஞ்சு போன்ற என்ற அர்த்தம் உவமையணி. பஞ்செனவே என்று சொல்றது உவமையணி. ஆக பஞ்சு போன்று இருக்கக்கூடிய திரண்ட முகில் கூட்டமானது பரவுகின்ற வானத்திலே பருதி சூரியனுடைய ஒளியானது வீசுகின்ற பொழுது பரவசமாக இந்த ஞாலம் இருக்கும் என்று சொல்றாங்க. அடுத்ததாக கொஞ்சி மகிழ்ந்து ஓடி விளையாடி வரும் அணில்கள். இந்த அணில்கள் எல்லாம் என்ன செய்தாம்? கொஞ்சி விளையாடி என ஆடி மகிழ்ந்து விளையாடி வந்து கூரைகளிலே, வீட்டினுடைய கூரைகளிலே கூடு கட்டுறது கோடி அழகன்றோ. அப்படி அந்த அணில்களுடைய கூடு கட்டுதல் கோடி அழகாக தெரிவதாக இங்கே கவிஞர் சொல்லியிருக்கிறார். ஆகவே மருக பார்க்கலாம் நாங்கள் ஒவ்வொன்றாக. தன்னுடைய குஞ்சுகளுக்கு இறை எடுத்து குஞ்சு இருக்கின்ற கூட்டுக்கு இறையை கொண்டு சென்று கூட்டினுள் குனிந்து தனது சொண்டினால் அழகென்ற சொண்டினால் குஞ்சுகளுக்கு இறையூட்டுகின்ற குருவனுடைய பாசத்தின் சிறப்பு, நெஞ்சிலே நிறைந்திருக்கின்ற தெளிந்த தன்மைகள், பூர்ணச்சந்திரன் வானத்திலே அருகில் நட்சத்திரங்கள் சூழ அழகுடன் உலா வருகின்ற கோலம், பஞ்சு போன்ற வெண்மை நிறம் கொண்ட திரண்டையிலும் முகில் கூட்டங்கள், பரவுகின்ற வானத்தில் சூரியனின் ஒளி வீசியலும் பிரவாகிக்கும் அழகு காட்சி மட்டுமன்றி ஒன்றுக்கொன்று கொஞ்சி குழாவி மகிழ்ந்து ஓடி விளையாடி திரியும் அணில்கள் அவை கூரைகளிலே கூடு கட்டும் விந்தையானது கோடி அழகினை தரும் இயற்கை காட்சி என்றோ என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பாடல் பாப்போம். 5வது பாடல். இங்கு சொல்றது அகலங்களினுடைய மனம் குழந்தை என மனம் குதூகலிக்கிறதுக்கான காரணம், மனம் குழந்தை என குதூகலிப்பதற்கான காரணமாக 5வது பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதை இந்த ஒவ்வொரு பாடலை நான் சொல்லுகின்ற தலைப்பு கண்டிப்பானது. ஸோ அதில் தான் உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். ஸோ இதில் கேட்கப்படுறது அகலங்களுடைய மனம் குதூகலிப்பதற்கான காரணம் என்ன, அடுத்து அகலங்கன் கவி பாட வைத்ததுக்கான காரணம் என்ன, அடுத்து கோடி அழகு என்று சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன, அகலங்கன் மனதை வெல்ல வைக்கின்ற காரணம் என்ன, அடுத்து மருத நிலம் பற்றியான சிறப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முல்லை நிலம் பற்றிய சிறப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, இதை பார்ப்போம். அவருடைய மனம் குதூகலிக்கிறதுக்கான காரணம். ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள் மனதை குதூகலிக்க வைக்கும். ஊறுகின்ற சிற்றெரும்பின் ஒழுங்குமுறை வாழ்க்கை, ஆடுகின்ற பூமரங்கள் அசைகின்ற இலைகள், அதிகாலை எழுந்து இறை தேட வரும் பறவை, மூடுகின்ற இமைக்கு அடங்கா முழு நிலவு விழிகள், முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள், கூடுகின்ற இயற்கையலில் குதூகலத்தை தருமே குழந்தையென என்னுடைய மனம் குதூகலிக்குமே என்று சொல்றார். ஸோ பார்க்கலாம். ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள். அப்போ மீன்கள் எல்லாம் என்ன செய்தால் நீரை எதிர்த்திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மீன்களினுடைய அந்த செயற்பாடு இவருக்கு குதூகலத்தை தருது. ஊறுகின்ற சிற்றெரும்பின் ஒழுங்குமுறை வாழ்க்கை. அப்போ எறும்புகள் என்ன செய்து என்று சொன்னால் அது ஒழுங்குமுறை வாழ்க்கை இருக்கும். எறும்புகள் எப்பவும் என்ன செஞ்சிருக்கும் என்றால் அதனுடைய ஒழுங்குமுறை வாழ்க்கையே ஒழுங்கு நேராக செய்யும். அதனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருக்கு மனம் குதூகலிக்கும். அடுத்து ஆடுகின்ற பூமரங்கள், ஏன்னா பூக்கள் நிறைந்த மரங்கள், அசைகின்ற இலைகள், அதிகாலை எழுந்து இறை தேட வரும் பறவை. அப்போ என்னென்ன விடையன்னு சொல்கிறான்னு பாருங்க. இப்போ இது ரெண்டும் ஓகே. முதலாவது ஆடுகின்ற பூமரங்கள், அசைகின்ற இலைகள், அதிகாலை இறை தேட வரும் பறவை, மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு. இப்போ என்னுடைய கண்களை மூடிட்டா அந்த நிலவை மூடிட்டேன்ற அர்த்தம் இல்லை. ஆகவே எங்களுடைய கண்ணுக்குள்ள மூடி அந்த நிலவை மறைக்க முடியாத நிலவையும் அவருடைய விழிகளும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு விழிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே முழு நிலவு போன்ற விழிகள் என்ற அர்த்தம் இந்த இடத்தில். இது என்ன அணி பிள்ளைகள்? உவமை அணி. ஏன்னா உவமை. அப்ப என்னுடைய மூடுகின்ற இமைக்கு அடக்கி வைக்க முடியாத நிலவு போன்ற விழிகள் என்ற அர்த்தம். என்னுடைய இமைக்கு அடங்காத நிலவு போன்ற விழிகள்
முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள். ஆகவே இங்கு இது உருவகம் பிள்ளைகள், இது அப்படியே உருவகம். முந்தானை சேலை கட்டும், அப்ப செந்தாளம் பூக்கள் என்பது அந்த பெண்ணை குறிக்கின்றது. அந்த பெண்ணினுடைய முழு நிலவு போன்ற விழிகள். முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள் எங்காவது சேலை கட்டி இருக்குதா? செந்தாளம் தாளம்பூக்கள் எங்கும் சேலை கட்டி இருக்காது. ஆகவே இங்கு ஒரு தாளம்பூ சேலை கட்டி இருக்கிறது என்று சொல்றாங்க. ஆகவே மூடி விழிக்கின்ற இமைக்குள் அடக்க முடிய அளவுக்கு முந்தான அழகும், முந்தானை மடிப்பு வைத்து சேலை கட்டுகின்ற சிவந்த தாளம்பூ போன்ற அழகிய பெண்களும். ஆகவே இங்கே ஒரு பெண்ணை சுட்டி காட்டியிருக்கிறார். ஆகவே செந்தாளம்பூக்கள் முந்தானை, அதாவது மடிப்புகள் வைத்தன்றது முந்தானை என்று சொல்றது, மடிப்புகள் வைத்து சேலை கட்டக்கூடிய அந்த பெண்கள் செந்தாளம் பூக்கள் என்று சொல்றது. எங்களுக்கு அந்த இதை மட்டும் வச்சுக்கொண்டாலும் ஓகே. செந்தாளம் பூக்கள் என்ற அடி மட்டும் எங்களுக்கு உருவக அணி என்று வச்சுக்கொள்ளும். என்ன உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? பெண்ணுக்கான உருவகம். இது பெண். இங்கே முழு நிலவு போன்ற விழிகள். ஆக உவமை. கூடுகின்ற இயற்கையலில் குதூகலத்தை, அப்படிப்பட்ட அந்த கூடுகின்ற இயற்கையலில், இதெல்லாம் கூடியிருக்கின்ற இயற்கையலில் எனக்கு குதூகலத்தை, சந்தோஷத்தை தருகிறது. அதனால் என்னுடைய மனம் குழந்தையென எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மனம் மகிழ்ந்து விளையாடுமேன்னு சொல்றாங்க. எமது ஊரில் வாய்க்கால் ஓடுகின்ற நீரை எதிர்த்தபடி மீன்கள் ஓடி திரிவதும், எறும்புகள் ஒன்று சேர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்கு வரிசையில் அடக்கமாக ஊர்ந்து செல்வதும், அதனுடைய வாழ்க்கை முறையும், அதனுடைய வாழ்க்கை ஒத்த மனிதனுடைய வாழ்க்கையும், காற்றினில் அசைந்து அழகு தரும் பூமரங்கள், காற்றில் இயல்பாக அசையும் இலைகளையும் கொண்ட மரங்கள் நிறைந்துள்ளன. விடியலில் எழுந்து உணவு தேடுவதற்காக எம்மை நோக்கி பறவை இனங்கள் வருகின்றன. மூடி விழிக்கின்ற இமைக்குள் அடக்க முடியாத அளவு முழுநிலவின் அழகும், முந்தானை மடிப்பு வைத்து சேலை கட்டு நிற்கின்ற சிவந்த தாளம்பூ போன்ற அழகிய பெண்களும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற இயற்கையான அழகினால் மகிழ்ச்சி கொண்டு மனம் குழந்தை போல என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? குதூகலித்து துள்ளி குதித்தோடும் என்று சொல்லி இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக 6வது பாடல், இறுதியான பாடல். கவிஞரை கவி பாட வைப்பது என்னென்ன விடயம். ஆகவே இதனுடைய தலைப்பு கவி பாட வைப்பது என்னென்ன விடயம் என்று சொல்றாங்க. பாபம். குதித்தோடி வரும் அருவி குளிர் நீரின் சுகமும், குலைவாளை தலை சாய்ந்து குனிதிருக்கும் அழகும், சிலிர்த்து உடலின் நீரகற்றும் சிறு பறவை செயலும், சிரித்து விளையாடி மகிழ் சிறு மழலை தமிழும், செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் செந்நெல் வயல் நிலமும், செவ்வாம்பல் மலருடுத்த சிற்றமுத குளமும், கழித்து மனம் மகிழ வைக்கும் கவலைதனை போக்கும் கண் நிறைந்து என் மனதை கவிபாட வைக்கும் என்று சொல்றார். ஆகவே முதலாவது சொல்றது, குதித்து ஓடி வரும் குளத்திலே இருந்து மேலும் கீழுமாக குதித்து ஓடி வருகின்ற அந்த குளிர்ந்த நீரினுடைய சுகத்தை எங்களுக்கு, அதனுடைய இதமான தன்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது. குதித்தோடி வரும் அருவி குளிர் நீரின் சுகம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். குதித்து ஓடி வருகிறது அதனுடைய சுகம். அடுத்ததாக குலைவாளை தலை சாய்ந்து குனிந்திருக்கும் அழகும். ஆகவே வாழை மரம் தார் என்று சொல்றது, அந்த தார் அல்லது குலை தள்ளி கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படி குலை தள்ளி கொண்டிருக்கின்ற அந்த வாழை மரம் தன்னுடைய தலை சாய்ந்ததாக சொல்லப்படுகின்ற அழகு, குலை வாழை தள்ளி கொண்டிருக்கின்ற அழகும். 3வது சிலிர்த்து உடலில் நீரகற்றும் சிறு பறவை செயலும். பறவையானது குளித்த பின் நீரை அகற்றுவதற்காக உடலை சிலிர்க்கும். அதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கவி பாட வைக்கும். 3 விடயங்கள்: குதித்தோடி வரும் குளிர் நீரின் சுகம், குலைவாளை தள்ளி குனிந்திருக்கும் அழகு, 3 சிலிர்த்துடல் தள்ளும் சிறு பறவை செயல், சிரித்து விளையாடி மகிழ் சிறு மழலை தமிழும். அப்ப சிறு குழந்தைகளினுடைய மழலை தமிழ் எங்களுக்கு கவி பாட வைக்கும். சிரித்து விளையாடக்கூடிய பெண்களினுடைய அது அழகு. அடுத்து செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் செந்நெல் வயலும் கவி பாட வைக்கும். செழிமையாக வளர்ந்திருக்கக்கூடிய சிவந்த நிறத்திலான வயல் கதிர்கள், செந்நெல் வயல் நிலமும், அவருக்கு அந்த மருத நிலமும் கவி பாட வைக்கும். இந்த இடத்துல செவ்வாம்பல் மலருடுத்த சிற்றமுத குளமும் என்று சொல்லக்கூடிய அடி உருவக அணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. செவ்வாம்பல் மலருடுத்த சிற்றமுத குளம் என்பது செந்நிற ஆம்பல் மலர்களால் நிறைந்த சிறிய குளம் என கருதலாம். ஆம்பல் மலர்களால்
குளம் நிறைந்திருப்பதை குளமானது ஆம்பல் மலர்களை உடுத்தி இருப்பதாக காட்டியதால் இது உருவக அணி. நிறைந்திருக்கிறது, ஆனால் ஒரு ஆம்பல் மலர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆம்பல் மலர்கள் இந்த குளம் முழுவதும் பரவி வளர்ந்திருக்கிறது. இப்படி வளர்ந்திருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுது அந்த குளமானது ஆம்பல் மலரை உடுத்தி இருப்பதாக தோணுகிறது என்பதை சொல்லி, செவ்வாம்பல் மலர் உடுத்த சிற்ற அமுத குளம், அமுதம் போன்ற குளம். ஆகவே 2 அமுத குளம் என்று சொல்றது உவமை. அமுத குளம் என்று சொல்றது அந்த அடி எங்களுக்கு உவமை. சிற்ற அமுத குளம் என்பது உவமை. அதே மாதிரி முழுவதுமாக நாங்க பார்த்தால் செவ்வாம்பல் மலர் உடுத்த என்று சொல்றது இங்கே எங்களுக்கு உடுத்துதல் என்பது எங்களுக்கு அங்கே சொல்லப்படுறது அணிந்து கொள்ளுதல், ஏன்னா உடுத்துறது. ஆகவே உடுத்தி கொள்ள முடியாது. ஆகவே உருவகிக்கப்பட்டிருக்குது உடைக்காக. ஆகவே உருவகணி, உருவகமும் இருக்கு, உவமையும் இருக்கு. சிற்றமுத குளம், அமுதம் போன்ற குளம் என்பது இது மட்டும் எங்களுக்கு உவமை. இது முழுவதும் பார்த்தா உருவகணியாக தென்படுகிறது. அடுத்து கழிந்து, கழித்து மனம் மகிழ வைக்கும், கவலதனை போக்கும். களி என்றால் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட எங்களுக்கு என்ன நடக்கிறது? கழித்து எங்களை சந்தோஷப்படுத்துறதாக எங்களுக்கு கழித்து மனம் மகிழ வைக்கும், என்னுடைய கவலை எல்லாம் போக்கும். கண்ணிறைந்து என் மனதை கவிவாட வைக்கும். அப்போ இந்த இடத்துல செவ்வாம்பல் என்பது தொகை சொல், ஏன்னா பண்பு தொகை என்று சொல்வோம். செவ்வாம்பல் பண்பு தொகை, மலர் உடுத்த எங்களுக்கு அங்கே பார்த்துட்டா ஓகே. ஆகவே அந்த அப்படிப்பட்ட விடயங்கள் எங்களுக்கு கழித்து என்னுடைய மனத்தை சந்தோஷப்படுத்தி மகள வைப்பதோடு கவலையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கண்கள் எல்லாம் நிறைவதாக, ஏன்னா அவருடைய கண்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுவ, கண்ணை நிறைத்து என்னால் என்ன செய்ய முடியல, கவி பாட வைக்கின்றது சொல்வார். குளத்திலிருந்து மேலும் கேளுமாக குதித்து ஓடி வருகின்ற குளிர்ந்த அருவி நீரின் சுகத்தை தருகின்ற இதமான தன்மையும், குலை தள்ளிய வாழை குலையின் பாரத்தை தாங்க முடியாது சரிந்து வளைந்து நிலம் நோக்கி நிற்கின்ற அழகிய காட்சியும், தன்னுடைய உடலின் மீது பட்ட நீரினை அகற்றுவதற்காக சிறு பறவைகள் செட்டைகளை சிலிர்த்து உதறிவிடுகின்ற இயல்பான செயல்களும், சிரித்து மகளுடன் விளையாடி நிற்கின்ற சிறு குழந்தைகளின் மழலை பேச்சும், செழிப்பாக உயர்ந்து வளர்கின்ற செந்நெல் வயல் கொண்ட நிலங்களும், சிவந்த ஆம்பல் பூக்களை உடுத்தது போல் அமுதம் போன்ற சிறுநீரின் நீரினை கொண்ட சிறுகுளமும், கவலைகளை இல்லாமல் செய்து மனங்களை மகளுடன் வாழ வைக்கின்ற இந்நிலைமைகளை யாவற்றையும் எனது கண்ணால் கண்டு என்னை தானாக பாட்டுக்களை இசைக்க வைக்கின்றன என்பதாக இந்த பாடல்கள் முடியும். ஆகவே கேட்கப்படுகின்ற கேள்வி முல்லை நிலம் பற்றிய குறிப்பிடுபவை, மருத நிலம் பற்றி குறிப்பிடுபவை, கவிஞரின் மனதை வெல்ல வைப்பவை, அது இன்பத்தை தருபவை, கவிஞரின் மனதை மகிழ வைப்பவை, கவலை நீக்குபவை, கவி பாட வைப்பவை எவை என்று சொல்றது. அடுத்து இப்படியாக எங்களுக்கு வினாக்கள் இதில் வினவப்படலாம். பிள்ளைகள் மொழிநடை பற்றிய விவரங்கள், இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அணிநடை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படலாம். ஆகவே நீங்கள் எங்களுடைய அகரம் தினேஷ் டிஜிட்டல் தமிழ் கல்வியகத்தில் உங்களுடைய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர தமிழ் கல்வியை தொடர விரும்புகிறீர்கள் எனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற 0778045423 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு முழுமையான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள், வினாவிடை பயிற்சிகள் மற்றும் மாதாந்த பரீட்சைகள் மற்றும் தவணை பரீட்சைகளுக்கான வினாபத்திரங்களினுடைய கலந்துரையாடல் என்பன உங்களுக்கு எங்களுடைய வகுப்புகள் மூலம் நடைபெறுகின்றன. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அகரம் தினேஷ் உங்களுடன் அடுத்த காணொலியில் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விடைபெற்று செல்லும் நான் அகரம் தினேஷ் டிஜிட்டல் கல்வியகம் உங்களுடன் எப்பொழுதுமே.